நமஸ்காரம் நமஸ்காரம் மாவ சிவ அசி மாவ சிவ. ஒருமுறை சந்தியுங்கள் கைராசியான உங்கள் இந்தியாஸ் நம்பர் 1 ஜீனியஸ் இன்ஜினியர் AS மகாஸ்ரீ ராஜன் அவர்களை. வெற்றி உங்கள் கையில். நம்ம பழைய காலத்துல ஒரு கையை கழுவுறது சுத்தம் பண்றது அப்படின்னா நம்ம கொஞ்சம் சிவக்காய் போட்டு கையை கழுவோம், அல்லது சில நேரங்களில் சிவக்காயும் அரப்பும் போட்டு கையை கழுவோம். அதுக்கப்புறம் சில சோப்பு வகைகள், காந்திபாரம் சோப்பு போட்டு கையை கழுவுறது அதெல்லாம் இருந்தது. இன்னும் ரொம்ப டீப்பா போகும் பொழுது எலுமிச்சம்பழம் போட்டு கையை தேய்ச்சி கழுவுவார்கள், அல்லது உப்பு போட்டும் கையை கழுவுவார்கள். இதனால நல்லதா கெட்டதா உங்களுடைய அனுபவங்கள் இருக்கும். நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். எனக்கு நல்லது நடந்திருக்கு, இல்ல வேற ஏதாவது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணலாம், தவறு எதுவும் இல்லை. இதுல என்ன ஒரு உண்மை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு எலுமிச்சம்பழம் செடியில் இருக்கும் போதும் அதோட பவர் அப்படியே இருக்கும், செடியிலிருந்து அந்த காயை பறிச்சு வெளியே எடுத்த வேட்டி கூட அதோட பவர் அப்படியே இருக்கும், அதோட தன்மை மாறுவதில்லை. அந்த எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி அதை ரெண்டா கட் பண்ணி அதுல நம்ம கையை தேய்ச்சி கழுவும் பொழுது எந்த விதமான நெகட்டிவ் இம்பாக்ட் நம்ம உடம்பு மேல சூப்பர் இம்போஸ் ஆகிறது இல்லை. எப்படி மலை சாரல் அடிக்கும் பொழுது நம்ம கொடையை திருப்பி வைக்கும் போது மூஞ்சிக்கு மலை சாரல் அடிப்பதில்லை, அல்லது மணல் காற்று வீசும் பொழுது இந்த கொடையை நம்ம மூஞ்சிக்கு திருப்பி வைக்கும் பொழுது மணல் காற்று நம்ம மேல அடிக்கிறது இல்லை, உடம்புல வேற பாகத்துல அடிக்குது, ஆனா கைக்கு அடிக்கிறது இல்லை, மூஞ்சிக்கு அடிக்கிறது இல்லை. அது போன்று இந்த எலுமிச்சம்பழம் போட்டு தேய்ச்சி கையை கழுவிட்டு ஒவ்வொரு வியாழக்கிழமை என்றும் நாம் செய்யும் பொழுது இந்த குரு பகவானோட அனுகிரகம் பூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை. இது ஒரு பாயிண்ட். சரி, எலுமிச்சம்பழம் வாங்க முடியாது சார், எங்க வீட்டுல கல்லுப்பு தான் இருக்கு. என்னது கல்லுப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த கல்லுப்பு பெரிய லெவல்ல ஒர்க் ஆகுது. சித்தர்கள் பூரா அந்த காலகட்டத்துல எந்த ஒரு வியாதி இருந்தாலும் சரி, எந்த ஒரு கெட்டது இருந்தாலும் சரி, இந்த கல்லுப்புடன் மிளகு சேர்த்து கையில இப்படி வச்சு குமாச்சா வச்சு அப்படியே வணங்கிட்டு 1/4 நாளிகை, ஒரு நாளிகை அப்படிங்கிறது 24 நிமிஷம், 1/4 நாளிகை என்பது 6 நிமிடம், 6 நிமிடம் இப்படியே வைத்து மனதை ஒருநிலைப்படுத்தி இந்த 2 கண் பார்வையும் இந்த நெத்தி சென்டர் மையத்துல கொண்டாந்து நிறுத்தி மேல் நோக்கியவாறு ஒரு தீபம் எரிஞ்சிட்டே இருக்கிற மாதிரி நீங்க மனசுல நிறுத்தி வைத்துக் கொண்டு, எனக்கு இது போன்று நல்லது நடக்க வேண்டும், நல்ல படிப்பு வர வேண்டும், நல்ல வேலை வர வேண்டும், நல்ல திருமணம் நடக்கப்பட வேண்டும், நல்ல மனைவி கிடைக்கணும், நல்ல கணவர் கிடைக்கப்பட வேண்டும், என்னுடைய கணவருக்கு கடன் குறைய வேண்டும், என்னோட மனைவிக்கு வியாதிகள் குறைய வேண்டும் அப்படின்னு மனதார வேண்டிக் கொண்டு அந்த கல்லுப்பையும் அந்த மிளகையும் என்னன்னு கேட்டா பழைய காலத்துல பழிப்பிடத்தின் முன்பாக போட்டார்கள். அந்த பழிப்பிடத்துக்கு முன்பாக போடும்பொழுது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம், இந்த H2O, இந்த வாட்டர், ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து, இந்த காற்றில் இருக்க ஆக்சிஜன் சேர்ந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இது இந்த உப்போட சேர்ந்து ஒரு வேதிவினை மாற்றத்தை ஏற்படுத்தி நம்முடைய எண்ணங்களையும் செயல்களையும் ஒருநிலைப்படுத்துகிறது. அப்போ கஷ்டமா இருக்கக்கூடிய நேரத்துல பூரா நம்ம பெருசா ஒண்ணும் செலவு செய்ய தேவையில்லை. சும்மா ஒரு 10 ரூபாய் கல்லுப்பு, ஒரு 10 ரூபாய்க்கு மிளகு வாங்கி கலந்து விட்டு கையில இப்படி வச்சு நீட்டா பழிப்பிடத்தின் முன்பாக நின்று கொண்டு வரைமுறைக்கு உட்பட்டு வேண்டிக் கொள்ளப்பட வேண்டும். அடுத்தவர் இப்படி ஆயிரணும், இவர் இப்படி ஆயிரணும் அப்படிலாம் வேண்டப்பட்டால் நடக்காது. வரைமுறைக்கு உட்பட்டு வேண்டப்பட்டு அந்த கல்லுப்பை அங்கேயே போடப்பட வேண்டும். அதன் பிறகு கொஞ்சம் கல்லுப்பு எடுத்து கையை ஓரமா கழுவிட்டு பழிப்பிடத்தை சுத்திட்டு சுவாமியை 3 முறை வலம் வந்தால் நினைத்தது நினைத்த மாத்திரத்தில் நடக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. சரி, நல்லது சார், தவறேதும் இல்லை, வேற என்ன செய்யலாம் சார்? நான் அப்படி பண்ணல, எனக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்ப அட்வான்ஸா வேணும் அப்படின்னா, சின்ன வெங்காயம் 6 வெங்காயத்தை எடுத்துக்கணும், ஒரு கல்லு மேல வச்சு நச்சு நச்சு நச்சுன்னு குத்திட்டு அந்த வெங்காயத்தை எடுத்து கையில நல்லா ஃபுல்லா அந்த வெங்காயத்தை ரப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கையில அப்படியே என் கெட்டதெல்லாம் போயிடுச்சுன்னு சொல்லி அந்த வெங்காயத்தை அப்படியே கிரஷ் பண்ணும், கையில் அப்படியே சட்டு 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 சாறு அடிக்கல் கொட்டணும். என்னை விட்டு அந்த நெகட்டிவ் பூரா போயிடுச்சு, ஏமாற்றங்கள் பூரா போயிடுச்சு,
என்னுடைய சோம்பேறித்தனம் போயிடுச்சு சொல்லிட்டு அப்படியே போட்டு அப்படி கசக்கு புழிஞ்ச சார் அப்படி கீழே அது குறைந்த ஒரு 3 சொட்டு சாரம் கீழே வரணும். அதன் பிறகு தலையை 3 முறை கிளாக் வைஸ் 3 டைம்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ் 3 டைம்ஸ் சுத்திட்டு அதை வந்து என்ன ஓரமா போட்டு கையை கழுவிடணும். அதன் பிறகு திரும்ப உப்புல நல்லா போட்டு ரப் பண்ணி 3 முறை கையை கழுவணும். அதன் பிறகு எலுமிச்சம்பழத்துல நல்லா ரப் பண்ணி 3 முறை கையை கழுவணும். இது மாதிரி செஞ்சா உங்களுடைய கெட்ட கர்மாக்கள் கண்டிப்பாக குறைந்தே தீரும். இதுக்காக பெரிய நம்ம லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும்னு சொல்ல வரல. இதற்காக லட்சக்கணக்கு செலவு பண்ணி நாம ஒரு பெரிய ஹோமம் கண்டக்ட் பண்ணணும் சொல்லப்பட வரலை. இது பாவர்ட்டி லைன் கீழே இருக்கவங்க, ரொம்ப கஷ்டத்துல இருக்குவாங்க, எப்படியே எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, வருமானம் இல்ல, அது இல்ல, இது இல்ல, எல்லா அஸ்ட்ராலஜரும் பார்த்தாச்சு, எதுவுமே நடக்கல, எல்லாம் செலவு பண்ணிட்டேன் சார், அப்படியாச்சு இப்படியாச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க சிம்பிளா இந்த 3 இதுல செஞ்சு பாருங்க. முதலில் வெங்காயத்தை 6 வெங்காயத்தை எடுத்து நச்சு நச்சுன்னு கொட்டி அதை கையில நல்லா ரப் பண்ணிட்டு கையை கழுவணும். அதன் பிறகு எலுமிச்சம்பழம் போட்டு கையை கழுவுறது, அதுக்கப்புறம் உப்பு போட்டு கையை கழுவுறது. இது 3 செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சாமி முன்னாடி உட்காந்து ஒரு 5 நிமிஷம் உங்க வரைமுறைக்கு உண்டான ஒரு பிரேயரை பண்ணீங்க அப்படின்னா நீங்க நினைத்தது நினைத்த மாத்திரையில் நடக்கும். குறைந்தது 30 நாட்கள், குறைந்தபட்சம் 30 நாட்கள், அதிகபட்சம் 90 நாட்கள். அதற்குள்ளாக வரைமுறைக்கு உட்பட்டது நடந்தே தீரும். என்னதான் கிரகங்கள் கெட்டிருந்தாலும் சரி, என்னதான் 7 சனி தாக்கம் இருந்தாலும் சரி, என்னதான் ராகுதசை ப்ராப்ளத்தில் இருந்தாலும் சரி, என்னதான் கேது தசை ப்ராப்ளத்தில் இருந்தாலும் சரி, அல்லது சனி பகவானோட தாக்கம் அதிகமா இருந்தாலும் சரி, என்னது அதுல இருந்து சற்று விலக்கு உங்களுக்கு உண்டு. எப்படி ஒரு இருட்டா இருக்கக்கூடிய ரூம்ல, ஒரு இருட்டா இருக்கக்கூடிய பெரிய ஹால்ல ஒரு சின்னோடு மெழுகுபத்தி ஏற்றப்பட்டு வைத்தால் குறைந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-20 அடிக்காத என்னன்னு கேட்டீங்கன்னா வெளிச்சம் வரும். அந்த வெளிச்சத்துல ஒவ்வொருத்தரா வெளியில விடுபடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற கருத்து இருக்கு. அதனால நீங்க இந்த ப்ரோக்ராமை வந்து நீங்க தொடர்ச்சியா பார்த்துட்டு இருங்க. நிறைய கருத்துக்கள் கொடுத்துட்டு இருக்கோம். அந்த கருத்துக்களை நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. கமெண்ட் பாக்ஸ்ல வந்து எனக்கு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. எங்க சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எங்களோட சேனல் வந்து மகாஸ்ரீராஜன் _a.s அப்படின்னு சொல்லி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நம்பிக்கை இருந்தா இந்த ப்ரோக்ராம் அவங்களுக்கு அனுப்புங்க. குறிப்பா என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச யங்ஸ்டருக்கு அனுப்புங்க. அவங்க தெரிஞ்சு அவங்க கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து மேல வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய குடும்பம் தலை தொங்கும். மீண்டும் சந்திப்போம். டாக்டர் A.S. மகாஸ்ரீராஜன், மாவ சிவன். மிக துல்லியமாக வாஸ்து முறைப்படி வீட்டு பிளான்கள் மற்றும் தொழிற்சாலை பிளான்கள் வரைந்து தரப்படும். கோல்ட் டைம் நியூமராலஜி. நஷ்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் சிறு தொழில் முதல் பெரிய தொழில் நடத்துபவர்களை லாபத்தில் உயர்த்த எங்களை அணுகவும், நன்மை உண்டு. கோல்ட் டைம் நியூமராலஜி. நன்றாக படித்தும் வேலை கிடைக்கவில்லையா? அதற்கான ஜாதி கற்கள் பயன்படுத்தி வாழ்வில் உயரலாமே. கோல்ட் டைம் நியூமராலஜி.